ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பைத்தானில் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னா என்ன? ஸோ அதோட பர்பஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா அது ஒரு கண்டெய்னர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அந்த வேரியபிளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூ அசைன் பண்ணீங்கன்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். லேட்டராக நம்மளால் அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ நான் ஒரு நேம் வேரியபிள் நேம் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ நேம்ன்றது வேரியபிள். அதுக்கு வந்து நான் யுவராஜ் அப்படின்னு ஒரு அசைன் பண்ணுறேன், வேல்யூ அசைன் பண்ணுறேன். அடுத்து கீழே ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 28 அப்படின்னு ஒரு இன்டிஜர் அசைன் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே பிரிண்ட் எஸ்பிஆர்ஐ பிரிண்ட். இப்போ நான் ஜஸ்ட் அந்த வேரியபிளை நேமை மட்டும் இங்கே டைப் பண்ணனா போதும். ஸோ யுவராஜ் அப்படின்றது கீழே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுமாதிரி நீங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம்ன்ற வேரியபிளில் வந்து நீங்கள் வந்து வேல்யூ வந்து யுவராஜ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணுறீங்க. ஸோ இது இந்த கண்டெய்னர், இதுதான் ஒரு கண்டெய்னர். ஸோ அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் ஆகுது. ஸோ அடுத்து ஏஜ்ன்ற ஒரு நேம், ஏஜ்ன்றது ஒரு வேரியபிள். சாரி, ஏஜ்ன்றது வேரியபிளில் 28 அப்படின்ற ஒரு வேல்யூவை நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. ஸோ அதையும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். டேரெக்டாக அந்த ஏஜை வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களால் இப்படி பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஸோ இங்கே கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். டபுள் கோட் போட்டு நேம் அந்த வேரியபிள் இப்போ டபுள் கோட்ல ஏஜ் கொடுத்துட்டு கமாக்கு அப்புறம் அந்த வேரியபிள். ஸோ இது மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நான் எடுத்துடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா எடுத்துட்டு இது மாதிரி உங்களால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் அடுத்த செல்லில் கூட அதை உங்களால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். எப்படின்னு பாருங்க. வந்து எக்ஸாம்பிள் பிரிண்ட் அடுத்து ஸோ இந்த ரெண்டத்தையும் எடுத்து நான் அடுத்துல பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே அசைன் பண்ணியிருக்க வேரியபிளுக்கு வேல்யூ அடுத்த செல்லையும் கூட பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் நீங்கள் அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யூஸ்வலாக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம்ல, ஸோ அதே தான். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் இங்கே வேல்யூஸ் ஏதோ ஒரு வேல்யூஸ் நேமோ இல்லை வேறு ஏதாவது எதை வேணால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு நீங்கள் அந்த வேரியபிளை நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரிகார்டிங் நீங்கள் என்ன கொடுக்கணுமோ இங்கே டைப் பண்ணிவிட்டு அதை கமா டைப் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அந்த வேரியபிளை அதுக்கான ரிகார்டிங் வேரியபிளை இங்கே அசைன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ பிரிண்ட் ஆகும்போது அந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த அவுட் கூட உங்களால் இங்கே பார்க்க முடியும். இதை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பரை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளால் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். பட் இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் 10 சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். முதல் எக்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களால் என்ன தெரியும்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன், அதை பிரிண்ட் பண்ணுறேன். செகண்ட் என்ன பண்ணுறேன், திரும்ப அதே எக்ஸில் 20ன்னு போட்டு திரும்ப பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்களோ என்ன அசைன் பண்ணியிருக்கணும் அதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணது வந்து இங்கே வேரியபிளில் இருக்காது. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா 10 அப்படின்ற வேல்யூவை நான் எக்ஸில் நான் எக்ஸுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அது நான் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், சேம் எக்ஸுக்கு நான் 20 அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தா 10 வராது, 10 வந்து போயிருக்கும். 10 வந்து அதில் இருக்காது கண்டெய்னரில். ஸோ
20 தான் கடைசியாக அசைன் பண்ணிருக்கோம். 20 தான் அந்த வேல்யூவில் அந்த ஐ மீன் அந்த கண்டெய்னர் அந்த வேரியபிள்ல இருக்கும். ஸோ அதுதான் கடைசியாக பிரிண்ட் ஆகும். கடைசியாக என்ன போட்டிருக்கீங்களோ அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் கன்ஃபியூஸ் ஆகும், அந்த இது வேணா எடுத்துட்டு காட்டுறாங்க. இப்போ பிரிண்ட் கொடுத்தீங்கன்னாலும் 20 தான் பிரிண்ட் ஆகும். லாஸ்ட்டாக நீங்கள் என்ன வேல்யூ அசைன் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேமில் அதுதான் அங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து மெனி வேல்யூஸ் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஸோ இது எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆரஞ்ச் கமா பனானா கமா செரி. ஸோ இதை நான் அப்படியே அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆரஞ்ச் கமா பனானா கமா சரி. இங்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஆரஞ்சு, ஒய்க்கு பனானா, இசட்டுக்கு செரி அப்படின்னு அதை எடுத்துக்கும். அந்த வேரியபிள் அசைன் ஆகிடும். ஸோ ஆரஞ்சு வந்து எக்ஸுக்கு போயிடும், வேரியபிள் அசைன் ஆகும். ஒய் வந்து பனானாக்கு போயிடும், இசட் வந்து செரிக்கு போயிடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். பிரிண்ட் எக்ஸ் பிரிண்ட் ஒய் பிரிண்ட் இசட். ஸோ இது 1 by 1 பிரிண்ட் ஆகும். அசைன் பண்ணிட்டீங்க, எல்லா வேல்யூஸையும் 3 வேல்யூஸையும் அசைன் பண்ணிட்டீங்க, வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணிட்டீங்க. இந்த 3 வேரியபிளுக்கும் அந்த 3 வேல்யூ அசைன் பண்ணி தனித்தனியாக பிரிண்ட் பண்ணுறீங்க கீழே கீழே. ஸோ இது மாதிரி அது பிரிண்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல கமா கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டு கொடுக்குறோம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆரஞ்சு அப்படின்னு பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வேல்யூக்கும் 3 வேரியபிளுக்கும் ஒரே வேல்யூ. ஸோ இந்த இடத்துல நான் எந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு ஆரஞ்சு தான் வரும். உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அந்த சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் மல்டிபிள் வேரியபிளுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி எடுத்துக்கோன்னா எக்ஸுக்கு ஆரஞ்சு, ஒய்க்கு பனானா, இசட்டுக்கு செரி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் பிரிண்ட் தனித்தனியாக பண்ணியிருக்கீங்க, தனித்தனியாக பிரிண்ட் ஆகும். நீங்கள் நியர்பை கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இசுக்கு கமா ஒய் கமா இசட்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே லைனில் கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன நடக்குதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் ஈக்குவல் டு ஆரஞ்சு. ஸோ 3 வேரியபிளுக்குமே ஒரே வேல்யூ. ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது 3மே ஆரஞ்சு தான். அடுத்து ஒவ்வொரு வேல்யூ அசைன் பண்ண 3த்தையும் கன்காட் பண்றோம். எப்படி பண்றோம் அப்படின்னா பைத்தான் y is equal to is z is equal to awesome. இப்போ நான் 3த்தையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுவேன். இங்கே தனித்தனியாக பிரிண்ட் பண்ணுவேன். இங்கே நான் 3த்தையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுவேன். எப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். இதை பிரிண்ட் பண்ணீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இல்லை. இதுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸ்பேஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டபுள் கோட்டில் நீங்கள் என்ன எப்படி அசைன் பண்ணுறீங்களோ அது அப்படியே அந்த வேரியபிளில் போகும், அந்த வேரியபிள் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இது மாதிரியே நம்ம வேணால் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே அசைன் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ முதல்ல நம்ம டைரெக்டாக அசைன் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே சேம் தான், ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு நம்ம அசைன் பண்ணணும். மல்டிபிள் வேல்யூஸ் போட்டோம். இப்போ இங்கே சிங்கிள் வேல்யூ போடணும். இதோட யூஸ் கேஸ் உங்களுக்கு லேட்டராக புரியும், பட் இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இங்கே வந்து நான் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே நான் ஜஸ்ட் ஆப்பிள் பனானா செரி டைப் பண்ணிக்கிறேன். மூணு வேல்யூஸை எக்ஸ்குள்ள அசைன் பண்ணிக்கிறேன் ப்ராக்கெட்டில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். எக்ஸை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கு நேம் வந்து டபுள்னு சொல்லுவாங்க. டபுள்னா என்னன்றது உங்களுக்கு லேட்டாக சொல்கிறோம். இப்போ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ அதே நீங்க இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்லயே அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்குள்ள நீங்க என்ன அசைன் பண்றீங்களோ அது அப்படியே இதுல அசைன் ஆகும். ஸோ பிராக்கெட்ஸ்குள்ள போட்டிருக்கேன். ஸோ பிராக்கெட் டோட்டல் வேல்யூ வேல்யூவும் இந்த கண்டெய்னர் ஐ மீன் வேரியபிள்ல அசைன் ஆயிரும். ஸோ நீங்க அதை பிரிண்ட் பண்ணும்போது மொத்தமா பிரிண்ட் ஆகும். ஸோ இதுவும் அதே தான். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். பட் இங்கே பிராக்கெட் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மெயின் சில திங்ஸ் இருக்கு. நீங்க தான் நோட் வச்சுக்கணும். மறந்துடாம என்னன்றதை நான் இங்க பேஸ் பண்றோம் பார்த்துக்கணும். ரூல்ஸ் வேரியபிள் நேமிங் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஸ்டார்ட் வித் ஏ லெட்டர், கேனாட் ஸ்டார்ட் வித் ஏ நம்பர். லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம், நம்பர்ஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸ்பேசஸ் அளவு இருக்கும், இன் பிட்வீன் ஸ்பேசஸ் வந்து நீங்க இருக்கக்கூடாது. இன்னொன்று கேஸ் சென்சிட்டிவ், நீங்க அசைன் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர்ல போட்டுட்டு பிரிண்ட் பண்ணும்போது கேப்ஸ்ல போட்டீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ நீங்க வந்து கண்டெயின் லெட்டர்ஸ் நீங்க டைப் பண்ணலாம், நம்பர்ஸ் டைப் பண்ணலாம், அண்டர்ஸ்கோர்ஸ் டைப் பண்ணிக்கலாம். பட் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, இந்த ரூலை must start with letters, cannot start with numbers. ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். லெட்டர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நீங்க இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நடுவில் நோ ஸ்பேசஸ் அலோடு, ஸ்பேசஸ் வந்து நடுவில் இருக்கக்கூடாது, கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அதெல்லாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.